சகோதரா, சகோதரியே, எந்த எத்தனையும் எந்த துரோகியையும் மாற்றவல்லவர் மாத்திரமல்ல, வாழ்க்கையே மறுரூபப்படுத்துகிற இயேசு என்கிற ஒருவர் உண்டு. அவரே மறுபிறப்புக்கு வழி செய்கிறவர், மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கு வழி செய்கிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய ஆக்ரோகோஷமான அல்லேலூயா சொல்லலாம். ஹalleluya. If you don't have that experience, today is the day you can submit. But don't say Jesus died for me on the cross, but you must also confess that I am also crucified with him. நான் அவரை சிலுவையில் பார்த்தேன் என்று ஒதுங்கி நின்று விடாதே, அல்லது அதிலே ரசித்து விட்டு அதிலே மயங்கி போய் நின்று விடாதே. நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லிப்பார். அதுவே உன்னுடைய மறுபிறப்பினுடைய அனுபவம். சில கூட்டங்களிலே எனக்கு வயிற்று வலி சுகமாகி விட்டது, சுகமாக்கின ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நின்று விடாதே. That's right. என்னுடைய குடும்பத்தில் இருந்த வியாதியும் போய்விட்டது, கடனும் போய்விட்டது, ஆகையினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நின்று விடாதே. ஒருவேளை உன்னை போல மற்ற மதத்தினரும் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். ஆகினால் தான் அந்த சாமிக்கு மாலை இடுவதற்கு வருடந்தோறும் போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன் என்று அவர்களும் சொல்லலாம். அன்றைக்கு உன் விசுவாசம் ஆடிவிடும். அது அல்ல வேதம் சொல்லுகிறது. மறுபிறப்பு என்று சொல்லுது, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, எல்லாம் அவரே, அவருக்குள் மரித்தேன், அவரோடு கூட உயிரிழந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஞானஸ்தானமும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். இனி the old fellow, the natural man, the old man is already gone. I am a new creation. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிதானவன். இதுதான் புதிய பிறப்பு. இது கிடைக்கவில்லை என்றால் இன்றைக்கே பெற்றுக்கொள். இன்றைக்கு அந்த மனமாற்றத்தை பெற்றுக்கொள். இது தேவன் வைத்திருக்கிற ஒரு நியதி. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுவே சத்தியம். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே வேறே நாமம் கொடுக்கப்படவும் இல்லை, இல்லவும் இல்லை. இயேசு என்கிற அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லை.